மேக்ஸை ஒரு கடினமாக நினைக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக அதை எளிமையாக்கி அதில் கேட்கக்கூடிய அந்த 25 கேள்விகளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ஓகே 25 எடுத்தாலும் சந்தோஷம்தான். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும், அது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஸோ நம்ம எப்படி வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதில் வந்து ஸ்கோர் பண்ணுறது. ஓகே, நீங்கள் வந்து அதில் டாப்பராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஷின் பேப்பரில் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படித்தவங்க எல்லாருமே ஒரு 24 போட்டுருவாங்க, நீங்களும் 24 போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, இல்லை இதில் 20 தான் எல்லாரும் போட்டிருக்கவே முடியும், இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா அந்த 20ஐயும் நீங்கள் போட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? ஓகே, மேக்ஸிமம் ஸ்கோர் இதில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மீதி ஃப்ளூக்கில் வந்து நம்ம வந்து ஏபிசியை நம்ம கொடுத்ததுனால 1-2 மார்க் வருது. ஸோ அதையுமே வந்து நம்ம ஒரு கெஸ் ஒர்க்கில் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களோட நாலேஜை பொறுத்து அது வாங்கிடுறோம். இப்போது ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்க 10-15 தான் எப்பயுமே போடுறாங்க, 20 நெருங்க முடியல. ஓகே,